ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் பிளாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா, ஏர்டெல் பிளாக்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நீங்க ஏர்டெல் ஏர் ஃபைபர் கனெக்ஷன் எடுக்கணும்னு விருப்பப்பட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அல்லது நார்மல் ஃபைபர் கனெக்ஷன் எடுக்கணும்னு நினைச்சிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா, ஸோ ஏர்டெல் ஃபைபர் கனெக்ஷன் அல்லது ஏர்டெல் ஏர் ஃபைபர் கனெக்ஷன் இது ரெண்டையும் கனெக்ட் பண்றதா ஏர்டெல் பிளாக்னு ஒரு ஆப்ஷன். சரிங்களா, ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் ஏர்டெல் பிளாக் கனெக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அன்பாக்சிங் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் அதோட பிரைஸ் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்போ ஏர்டெல் பிளாக்ல வந்து நீங்க 40 MB கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா என்ன பிரைஸ், 100 MB எடுத்தா என்ன பிரைஸ்னு சொல்லி பார்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் புது கனெக்ஷன் எடுக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கொடுக்குற பேமெண்ட்டுக்கு வந்து என்னெல்லாம் பொருள் கொடுப்பாங்க, என்னெல்லாம் இன்ஸ்டாலேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அன்பாக்சிங்கும் பார்க்க போறோம். சரிங்களா, ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏர்டெல் ஏர் ஃபைபர்னு ஒன்று இருக்கு, அதே மாதிரி ஏர்டெல் ஃபைபர்னு ஒன்று இருக்கு. இதுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னா ஏர்டெல் ஃபைபர் அப்படிங்கிறது உங்க ஏரியால அவைலபிளா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஏரியால இருந்து ஒரு போஸ்ட் மூலியமா இப்ப டெலிஃபோன் கனெக்ஷன்லாம் எப்படி கொண்டு வருவோம் அது மாதிரி ஒயர் மூலியமா இது வந்து கொடுப்பாங்க ஏர்டெல் ஃபைபர் அப்படிங்கிறது. சரிங்களா, ஏர்டெல் ஏர் ஃபைபர் அப்படிங்கிறது உங்க வீட்டுக்கு டிஷ் மாதிரி ஒரு சின்ன ஆண்டனா மேல வச்சிருவாங்க, கீழே வந்து ஒரு ரவுட்டர் வச்சிருவாங்க. ஸோ அந்த ஆண்டனா வந்து டைரக்டா உங்க பக்கத்துல ஏதாவது மொபைல் டவர் இருந்துச்சு அப்படின்னா அது கூட கனெக்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஏர் ஃபைபர், அதாவது ஒயரே இல்லாம உங்க வீட்டுக்கு வெளியே ஒயர் போகாம உங்க வீட்டுக்கு மொட்டை மாடிக்கு மேல மட்டும் தான் ஒயர் இருக்கும். அந்த ஆண்டனால இருந்து டைரக்டா வந்து உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கிடைக்கும். சரிங்களா, ஸோ ரெண்டுக்கு இதான் வித்தியாசம். ஏர் ஃபைபர் அப்படிங்கிறது உங்க வீட்டு மேலேயே ஆண்டனா வச்சிருவாங்க, வேற எங்கேயுமே ஒயர் போகாது, டைரக்டா அந்த டவர்ல இருந்து உங்களுக்கு கன்சியூம் பண்ணி கொடுக்கும். இந்த ஃபைபருங்கிறது, இந்த ஃபைபர்னா ஒயர். சரிங்களா, இந்த ஃபைபருங்கிறது டைரக்டா வெளியே போகும், உங்க ஸ்ட்ரீட்லயோ அல்லது வேற ஏதாவது ஒரு ஏரியால இருந்து டைரக்டா ஒயர் வந்து உங்க வீட்டுக்கு வரும். சரிங்களா, இதுதான் ஏர் ஃபைபர் அண்ட் நார்மல் ஃபைபருக்கு உள்ள வித்தியாசம். இப்போ இந்த ரெண்டு கனெக்ஷன்ல எந்த கனெக்ஷன் எடுத்தாலும் ஏர்டெல் பிளாக்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா, நிறைய பேர் என் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க, பிரதர் ஏர்டெல் பிளாக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏர் ஃபைபர் இருந்தாலும் சரி, நார்மல் ஃபைபர் இருந்தாலும் சரி, ரெண்டையும் ஜாயின் பண்ற பிளான் தான் ஏர்டெல் பிளாக்னு சொல்லுவோம். ஸோ ஏர்டெல் பிளாக்னா ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு இல்லையா, ஃபைபர் கனெக்ஷன் இருந்தாலும் சரி, ஏர் ஃபைபர் கனெக்ஷன் இருந்தாலும் சரி. சரிங்களா, இன்டர்நெட் கனெக்ஷன் பிளஸ் வந்து ஒரு டிடிஹெச் கனெக்ஷன் இருக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க ஏர் ஃபைபர் எடுத்தாலும் சரி இல்ல ஃபைபர் எடுத்தாலும் சரி, டிடிஹெச் கனெக்ஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த டிடிஹெச் கனெக்ஷன் பிளஸ் வந்து ஒரு லேண்ட்லைன் கனெக்ஷன் வந்து ஃப்ரீயா வரும். ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு 20 ஓடிடி பக்கம் கொடுப்பாங்க. ஸோ இந்த 4 கனெக்ஷனையும் சேர்த்து ஒரு பண்டலா கொடுக்கறது தான் ஏர்டெல் பிளாக்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா ஃபைபருக்கும் பொருந்தும், ஏர் ஃபைபருக்கும் பொருந்தும். சரிங்களா, இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும், எதுக்கு நான் மொத்தமா ரீசார்ஜ் பண்ணணும், எனக்கு டிடிஹெச் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபைபர் கனெக்ஷன் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணிக்கலாமே, எதுக்கு ஒரே பில்லா ரீசார்ஜ் பண்ணணும், இதுல என்ன அட்வான்டேஜ்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு சில அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏர்டெல் பிளாக் அப்படிங்கிறது இப்போ நார்மலா ஃபைபர் கனெக்ஷன் மட்டும் நீங்க ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுவீங்க. சரிங்களா, கால் பண்ணி நீங்க புக் பண்ணுவீங்க. ஸோ வந்து உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் போகும். இப்போ கஸ்டமர் கேர் கால் பண்ணீங்க அப்படின்னா 1 அழுத்தணும், 2 அழுத்தணும், 8 அழுத்தணும் சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ வந்து ஏர்டெல் பிளாக்ல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா செப்பரேட்டா உங்களுக்குன்னு ஒரு நம்பர் வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா, இந்த நம்பர் பாத்தீங்க அப்படின்னா ஏர்டெல் பிளாக் கஸ்டமர் யூஸ் பண்றதுக்கு மட்டும்தான் இதை அக்சஸ் பண்ண முடியும். அந்த நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 50 செகண்டுக்குள்ளேயே அவங்க கால் அட்டன் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கு. ஏர்டெல் பிளாக்குன்னு செப்பரேட்டா ஒரு டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க கால் பண்ண உடனே உங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளமோ அது சால்வ் பண்ணி வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நார்மலா நீங்க ஃபைபர் கனெக்ஷன் யூஸ் பண்ணாலும் சரி அல்லது ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் டிடிஹெச் கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அது செப்பரேட்டா யூஸ் பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நீங்க வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா அது 24 hours 48 hours கூட ஆகும். பட் வந்து ஏர்டெல் பிளாக்ல ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து உடனே சால்வ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ ஓவராலா ஏர்டெல் பிளாக்ங்கிறது ஏர்டெல் ஃபைபருக்கும் செட் ஆகும், ஏர்டெல் ஏர் ஃபைபருக்கும் செட் ஆகும். சரிங்களா, இப்போ நீங்க புது கனெக்ஷன் எடுக்க போறீங்க, இப்போ நான் ஃபைபர் கனெக்ஷன் புதுசா எடுக்க போறேன் அப்படின்னாலோ அல்லது ஏர் ஃபைபர் கனெக்ஷன் புதுசா எடுக்க போறேன் அப்படின்னாலோ இந்த பிளான் தான் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ பேசிக் கனெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 40 MBPS இருந்து வச்சிருக்காங்க. 40 MBPS கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு பிரைஸ் ஆகும், மந்த்லி ரெண்ட் எவ்வளவு டெபாசிட் அமௌண்ட் பார்த்துருவோம். ஸோ வந்து இதுவும் பாத்தீங்கன்னா ஏர்டெல் பிளாக் குள்ள தான் வரும். சரிங்களா, இப்போ 40 MBPS எடுக்கணும் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 699 ரூபா வரும். சரிங்களா, 699 ரூபாங்கிறது ஜிஎஸ்டி இல்லாம இருக்கும். ஜிஎஸ்டி வந்து 18% ஆட் ஆன் பண்ணிக்கணும். ஆட் ஆன் பண்ணீங்க அப்படின்னா 825 ரூபா வரும். சரிங்களா, இந்த 825 ஒரு மாசம் ரெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஒரு மாசம் ரெண்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மாசம் ரெண்ட் வந்து 3 மாசத்துக்கு உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி வாங்கிடுவாங்க. 825 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2475 ரூபா வரும். சரிங்களா, ரவுண்ட் ஃபிகரா வந்து 2500 ரூபா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க 2500 ரூபா பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 டீம்ல இருந்து ஆள் வருவாங்க. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா டிடிஹெச் சைடுல இருந்து ஒரு ஆள் வருவாங்க, அதே மாதிரி ஃபைபர் கனெக்ஷன் சைடுல இருந்து ஒரு ஆள் வருவாங்க. சரிங்களா, ஃப்ரீயா வந்து டிடிஹெச் மேல வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 4K ஆண்ட்ராய்ட் செட்டப் பாக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா ஃபைபர் இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்காக டீம்ல இருந்து வருவாங்க. நீங்க ஏர் ஃபைபர் எடுத்தாலும் இதே பிரைஸ் தான் வரும், ஃபைபர் எடுத்தாலும் இதே பிரைஸ் தான் வரும்.
இப்போ ஃபைபர் கனெக்ஷன்ல இருந்து ஒரு டீம் வந்து உங்க ஸ்ட்ரீட்ல எங்க போஸ்ட் இருக்கோ அங்க இருந்து டைரக்டா ஃபைபர் கனெக்ஷன் எடுத்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஏர் ஃபைபர் கனெக்ஷன் கேட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டு மேல ஆண்டனா வச்சு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இதுக்கு ரவுட்டர் வந்து கொடுப்பாங்க. 5G டுவல் பேண்ட் ரவுட்டர், நீங்க 4G யூஸ் பண்ணிக்க முடியும், 5G யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ரவுட்டர் ஒன்று ஃப்ரீயா வந்து கொடுத்துருவாங்க. இவங்க ஒரு DTH கொடுக்குறாங்களே, இந்த DTHல பாத்தீங்க அப்படின்னா தமிழ் பேக் வந்து HD பேக் வந்து 350 ரூபா ஒர்த்தான பேக் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க. இதுல வந்து 500க்கும் மேற்பட்ட டிவி சேனல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் வந்து எல்லாமே ஒர்க் ஆகாது. இப்ப ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த 350 ரூபா ஒர்த்தான பேக் மட்டும் தான் இதுல ஒர்க் ஆகும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சேனல்ஸ் வந்து 80க்கும் மேற்பட்ட தமிழ் சேனல்ஸ் வந்து இருக்கும். குறிப்பாக HD சேனல்ஸ் இருக்கு இல்லையா, தமிழ் HD சேனல்ஸ் 18 HD சேனல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட இன்டர்நெட் ஸ்பீட் வந்து 40 MBPS இன்டர்நெட் வந்து கொடுப்பாங்க. இன்டர்நெட் 40 MBPSங்கிறது அப்லோட் பண்ணுறதும் 40 MBPS தான், டவுன்லோடும் 40 MBPS தான். 40 அப்படிங்கிறது கன்சியூமர்கிட்ட சொல்றது வந்து 40 தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க லிமிட் செட் பண்ணிருக்கிறது வந்து 50 தான் செட் பண்ணிருப்பாங்க. நீங்க ஸ்பீட் டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 48, 49 வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டடா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எதுவும் லிமிட் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பா லேண்ட்லைன் நம்பர் வந்து கொடுப்பாங்க. லேண்ட்லைன் நம்பர் அப்படிங்கிறது ஃபைபருக்கு மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா, ஒரு நம்பர் வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஃபைபர் கனெக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரவுட்டர் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ரவுட்டர் வந்து நம்ம அன்பாக்சிங்ல பார்ப்போம். அந்த ரவுட்டர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லேண்ட்லைன் போர்ட் ஒன்று இருக்கும். அதே மாதிரி நம்பரும் கொடுத்துருப்பாங்க. டிவைஸ் கொடுக்க மாட்டாங்க. டிவைஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஃபைபர் கனெக்ஷன் எடுக்கிறவங்களுக்கு. ஏர் ஃபைபர் கனெக்ஷன் எடுக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் கிடையாது. சரிங்களா, ஏர் ஃபைபர் யாராவது எடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் எடுக்க போறீங்க அப்படின்னாலும் ஏர் ஃபைபர்ல வந்து ஏர் ஃபைபர்ல வந்து அந்த ஆப்ஷன் கிடையாது. லேண்ட்லைன் வந்து உங்களால யூஸ் பண்ணிக்க முடியாது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு 20 OTT சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்ன OTT சொல்லிட்டு நான் ஸ்கிரீன்ல போடுறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஓவராலா வந்து புது கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு ரெண்ட் GST சேர்த்து 825 ரூபா. இது பாத்தீங்க அப்படின்னா 3 மாசம் கனெக்ஷன் தான் எடுத்துக்க முடியும். 825 அப்படியே மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2500 ரூபா பக்கம் வரும். சரிங்களா, 2500 ரூபா பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. DTH கனெக்ஷன், இன்டர்நெட் கனெக்ஷன் ரெண்டுமே கொடுத்துருவாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா 40 MBPS கனெக்ஷன். நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா 100 MBPS கனெக்ஷனுக்கு என்ன பிரைஸ் சொல்லி பாத்துருவோம். 100 MBPS பாத்தீங்க அப்படின்னா 899 ரூபா வந்து வச்சிருக்காங்க. 899 ரூபாங்கிறது GST இல்லாம இருக்கு. 18% ஆட் ஆன் பண்ணிக்கணும். ஆட் ஆன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு ரெண்ட் பாத்தீங்க அப்படின்னா 1061 ரூபா வரும். 1061 ரூபாங்கிறது ஒரு மாசம் ரெண்ட். ஒரு மாசத்துக்கு 1060 ரூபா பே பண்றது பாத்தீங்க அப்படின்னா 2 கனெக்ஷன் வந்துடும் நான் சொன்ன மாதிரி. ஆனா ஸ்பீடு மட்டும் மாறுபடும். நம்ம 40 MBPS பார்த்தோம்ங்களா, அதுவும் இதுவும் ஒண்ணுதான். ஸ்பீடு மட்டும் மாறுபடும். மற்றபடி டிவி சேனல்ஸ், OTT எல்லாமே ஒண்ணுதான். சரிங்களா, ஸோ 1061 வந்து 3 மாசத்துக்கு மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 3183 ரூபா வரும். பட் வந்து நம்ம 3183 ரூபா பே பண்ண தேவையில்லை. 2500 ரூபா டெபாசிட் அமௌண்ட் பே பண்ணா போதும். சரிங்களா, இந்த 2500 ரூபா நீங்க பேமெண்ட் பண்றது பாத்தீங்க அப்படின்னா 3 மாசம் வராது, 2.5 மாசம் தான் உங்களுடைய வேலிடிட்டி வரும். இப்போ 40 MBPS எடுத்தது பாத்தீங்கன்னா 3 மாசம் வருது இல்லையா, இது பாத்தீங்க அப்படின்னா 2.5 மாசம் தான் வேலிடிட்டி வரும். ஸோ இந்த 2000 ரூபா நீங்க பேமெண்ட் பண்றது பாத்தீங்க அப்படின்னா 2 டீம்ல இருந்து கனெக்ஷன் வருவாங்க. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா DTH சைட்ல இருந்து வருவாங்க. மேல வந்து DTH இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அது வந்து ஃப்ரீ தான். வயர் அப்புறம் செட்டாப் பாக்ஸ் எல்லாமே இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க இன்க்ளூடிங். இன்னொரு சைடு பாத்தீங்க அப்படின்னா ஃபைபர் கனெக்ஷன்ல இருந்தோ அல்லது ஏர் ஃபைபர் கனெக்ஷன்ல இருந்தோ நீங்க என்ன கனெக்ஷன் புக் பண்றீங்களோ அங்க இருந்து வருவாங்க. இப்போ ஃபைபர் கனெக்ஷன்ல வந்தா ஸ்ட்ரீட்ல இருந்து டைரக்டா வயரை கொண்டு வந்து உங்க வீட்டுக்கு டுவல் பேண்ட் 5G ரவுட்டர் வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா ஏர் ஃபைபர் கனெக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா உங்க வீட்டு மேல ஆண்டனா வச்சு உங்களுக்கு 5G ரவுட்டர், அதுவுமே 5G ரவுட்டர் தான். ஏர் ஃபைபர்ல வரதுமே பாத்தீங்க அப்படின்னா 5G சப்போர்ட் பண்ணும், 4G சப்போர்ட் பண்ணும். ஸோ டிவல் பேண்ட் ரவுட்டர் வந்து கொடுத்துருவாங்க. சேம் அதே மாதிரி இதுக்கு டிவி சேனல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 350 ரூபா ஒர்த்தான HD பேக் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 500க்கும் மேற்பட்ட டிவி சேனல்ஸ் இருக்கும். பட் வந்து நமக்கு ஆக்டிவேஷன் பண்ணிருக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சேனல்ஸ் வந்து 80 தமிழ் சேனல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. குறிப்பா HD சேனல்ஸ் வந்து 18 HD சேனல்ஸ் வந்து இன்க்ளூடிங்கா இருக்கும். இதுக்கு இன்டர்நெட்டோட ஸ்பீடு வந்து 100 MBPS நம்ம எடுத்துருக்கு இல்லையா, ஸோ வந்து 100 MBPS அப்படிங்கிறது 110 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்லோடும் வந்து 110 பக்கம் வந்துடும், டவுன்லோடும் 110 பக்கம் வந்துடும். இதுக்கு வந்து எந்த லிமிட் கிடையாது, அன்லிமிட்டடா நீங்க டேட்டா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லேண்ட்லைன் நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. லேண்ட்லைன் நம்பர் அப்படிங்கிறது ஒரு நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்க ஃபைபர் கனெக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ரவுட்டர்லேயே போட்டு இருக்கும், நீங்க டிவைஸ் வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த சீட் பாத்தீங்க அப்படின்னா ஏர் ஃபைபர் கனெக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் வந்து லேண்ட்லைன் ஆப்ஷன் மட்டும் கிடையாது. சரிங்களா, அடுத்து இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 20 OTT வந்து கொடுத்துருப்பாங்க. என்னன்னு சொல்லிட்டு நான் ஸ்கிரீன்ல போடுறேன், நீங்களே பாத்துக்க முடியும். ஸோ ஓவராலா 100 MBPS எடுக்கணும் அப்படின்னா 1061 ரூபா GST சேர்த்து ஒரு மாசம் ரெண்ட். இது பாத்தீங்க அப்படின்னா 3 மாசம் கனெக்ஷனா தான் எடுக்கணும். பட் வந்து 3 மாசம் அமௌண்ட் நீங்க கொடுக்க தேவையில்ல. 2500 ரூபா நீங்க டெபாசிட் அமௌண்ட் கட்டினீங்க அப்படின்னாலே அந்த 1061 ரூபா இருக்கு இல்லையா, அப்படியே மைனஸ் ஆயிட்டே வரும். ஸோ வந்து ஒரு 2.25 மாசம் அல்லது 2.5 மாசம் வரைக்கும் வேலிடிட்டி வரும். அதுக்கப்புறம் நீங்க 1061 ரூபா மந்த்லி நீங்க பே பண்ணிக்கணும். ஸோ ஓவராலா பார்த்தோம்ங்களா 40, 100 இது ரெண்டுமே ஏர்டெல் பிளாக் உடைய கனெக்ஷன் தான். சரிங்களா, ஏர்டெல் பிளாக்ங்கிறது காம்போ. சரிங்களா, நீங்க ஏர் ஃபைபர் கனெக்ஷன் எடுத்தாலும் இதே பிரைஸ் தான் வரும், ஃபைபர் கனெக்ஷன் எடுத்தாலும் இதே பிரைஸ் தான் வரும். ஏர் ஃபைபர் எடுத்தீங்க அப்படின்னா லேண்ட்லைன் ஆப்ஷன் கிடையாது, ஃபைபர் கனெக்ஷனுக்கு வந்து லேண்ட்லைன் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுதான் மாறுபடும். அதே மாதிரி இப்போ 40 MBPS கனெக்ஷன் நீங்க எடுத்திருக்கீங்க, இப்போ நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு ஸ்பீடு பத்தல அப்படின்னா நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நீங்க 1 to 1 உங்க ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்ல இருந்து கால் பண்ணீங்க அப்படின்னா நீங்க பிளான் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சொன்னீங்க அப்படின்னா அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க.
இது பிளான் சேஞ்ச் பண்றது பாத்தீங்க அப்படின்னா 4 hours ஆகும் உங்க பிளான்ல வந்து இம்பாக்ட் ஆகுது. சரிங்களா? இப்போ 100 MBPS மாறி இருக்கீங்க, ஒரு 10-15 நாள் யூஸ் பண்ணிட்டீங்க, திரும்ப 40க்கு வரலாமா அப்படின்னா வர முடியும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க ஒரே கனெக்ஷன் எடுத்துருக்கீங்களா, இப்போ ஏர்டெல் பிளாக்னு சொல்லிட்டு காம்போ, இதை வந்து செப்பரேட் பண்ண முடியுமா? இப்போ டிஷ் வரையா நான் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், நார்மல் கனெக்ஷனா மாத்திக்க முடியுமானா மாத்திக்க முடியும். டிஷ் வேணா செப்பரேட்டா ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும், ஃபைபர் கனெக்ஷன் வேணாலும் ரீசார்ஜ் செப்பரேட்டா பண்ணிக்க முடியும். ஸோ செப்பரேட் பண்ணிக்க முடியும். அதையும் பார்த்தீங்க அப்படின்னா டேரக்டா நீங்க 1-to-1 கால் பண்ணிக்க முடியும். இப்போ இது புது கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா நம்மகிட்டே வாங்கிக்க முடியும். நான் சொல்றது ஏர்டெல் ஏர் ஃபைபர் மட்டும் நம்மகிட்ட வாங்கிக்க முடியும். ஏர்டெல் ஃபைபர் வந்து ஒரு சில இப்போ நீங்க ஏதாவது திருச்சியில பார்க்கலாம், ஏதாவது ஒரு ஊர்ல பார்த்துட்டு இருக்கலாம் நம்ம வீடியோவை, அந்த ஏரியால அவைலபிளா இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. ஸோ வந்து ஃபைபர் வந்து நீங்க எப்படி புக் பண்ணணும் அப்படின்னா ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்ல போய் புக் பண்ணிக்கணும். ஏர்டெல் ஏர் ஃபைபர்ங்கிறது நம்ம பண்றோம், தமிழ்நாடு முழுக்க நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா நான் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், டேரெக்டாக கால் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். இப்போ ஏர்டெல் பிளாக் எடுத்தீங்க அப்படின்னா 2500 நீங்கள் 40 எடுத்தாலும் 2500 தான், 100 எடுத்தாலும் 2500 தான். சரிங்களா? இப்போ 2500 நீங்கள் பேமெண்ட் பண்ணி வாங்குறீங்க இல்லையா, இதுக்கு வந்து என்னென்னலாம் கொடுப்பாங்க, டிஷ்ல இருந்து செட்டாப் பாக்ஸ் வரைக்கும் அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதோட ஸ்பீட் டெஸ்ட் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வர வீடியோல வந்து ரிவ்யூ பார்ப்போம். சரிங்களா? நிறைய பேர் வந்து ஓடிடி எப்படி கிளைம் பண்றதுன்னு தெரியல, அது எத்தனை டிவி சேனல்ஸ் தெரியலன்னு சொல்றாங்க இல்லையா, அதை வந்து டிவி நம்ம ஆன் பண்ணியே அதோட ரிவ்யூ ஃபுல்லா பார்ப்போம். பட் இந்த வீடியோல வந்து அன்பாக்சிங் வந்து பார்த்துருவோம். சரிங்களா? ஓகே, இப்போ நீங்க ஃபைபர் கனெக்ஷன் புக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இதெல்லாமே கொடுப்பாங்க. அதாவது பிளாக்ல நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்க அப்படின்னா அவுட்டர்ல இருந்து வர ஒயர், இப்போ ஸ்ட்ரீட்ல இருந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்ட்ரீட்ல இருந்து டைரக்டா அந்த போஸ்ட்ல இருந்து உங்க வீட்டுக்கு வர ஒயர், இங்க வந்து ஒரு அடாப்டர் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க, கன்வெர்டர். நான் அது உங்களுக்கு என்னன்னு சொல்லி காட்டுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. டிஷ்ஷுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாண்ட் நான் சொன்ன மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து டெக்னீஷியனே வந்து அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்என்பி வரும். சரிங்களா? இது வந்து ஏர்டெலோட எல்என்பியே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒயர் வந்து ஒரு 10 மீட்டர் ஒயர் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. 10 மீட்டருக்கு மேலே போச்சு அப்படின்னா 10 ரூபாயிலிருந்து 11 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ வந்து 10 மீட்டர் ஒயர் வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் செட்டாப் பாக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இந்த செட்டாப் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4K செட்டாப் பாக்ஸ் தான். ஸோ வந்து இதையும் நம்ம செப்பரேட்டாக எடுத்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபரோடைய ரவுட்ரு வந்து இருக்கு, இது டுவெல் பேண்ட் ரவுட்ரு, இதையும் நம்ம எடுத்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்டிக்கல் கேபிள் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, இது எதுக்கான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அதோட பிளேட் வந்து இருக்கு. இந்த பிளேட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பவுடர் கோட்டிங்கு, ஒரு 7 வருஷம் வரைக்கும் ரெஸ்ட் எதுவும் ஏறாமல் இருக்கும். சரிங்களா? ஸோ ஓவராலாக அந்த டிஷ் எல்லாம் வந்து டெக்னீஷியன், நான் சொன்ன மாதிரி ஒரு டெக்னீஷியன் வருவார், டிடிஹெச்லாம் இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுவார். சரிங்களா? டிஷ் எல்லாம் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு ஒயர் வரும், நான் சொன்னீங்களா, இதான் அந்த ஒயர். சரிங்களா? இந்த ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க. சரிங்களா? அது எக்யூப்மெண்ட்ல போட்டு அவங்க வந்து சீல்டு பண்ணுவாங்க. ஸோ உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரீட்லேருந்து வர ஒயர், இது அப்படியே ஃபாலோ பண்ணி போனோம் அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு போவோம், ஏர்டெலோடைய போஸ்ட்டுக்கு போவோம். ஸோ வந்து இது உள்ளே வந்திருக்கு. இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன நரம்பு மாதிரி வரும். ஸோ இந்த நரம்பு மாதிரி வந்து இதில் டேரெக்டாக வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து கனெக்ட் பண்ணி ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவர் மாதிரி போட்டிருப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும். இந்த நரம்பில் தான் வந்து உங்களுக்கு இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகும். இந்த நரம்பு வந்து ஃபைபர், ஆப்டிக்கல் ஃபைபர்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இதில் தான் வந்து உங்களுக்கு இன்டர்நெட் வந்து இதில் வந்து கனெக்ட் ஆகும். இதில் வந்து ஹோல்டர் இருக்கும். சரிங்களா? இதில் வந்து டேரெக்டாக வந்து நம்ம வீட்டு ரவுட்டருக்கு வந்து கனெக்ட் ஆகும். ஸோ எப்படி கனெக்ட் பண்ணுறது நம்ம பார்த்துருவோம். இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்டிக்கல் கேபிள் வந்து கொடுப்பாங்க, ஒரு 1.5-2 மீட்டர் வரைக்கும் லென்த் இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணணும். ஜஸ்ட் இந்த நாபு தெரியுது பார்த்தீங்களா, அங்கே ஒரு ஹோல் தெரியும், இங்கே இந்த ஒரு நாபு தெரியும். இந்த நாபு வந்து நீங்கள் வச்சு லைட்டாக கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே உள்ளே போயிடும். ஓகே, லாக் ஆகிடுச்சு. ஸோ வந்து இதில் அவ்வளோதான், ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் எங்கேயாவது வீட்டில் வந்து டேக் போட்டு கூட மாட்டிக்கலாம். ஸோ எங்கேயாவது வந்து ஹேங் கூட பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது டெக்னீஷியனே பண்ணி தருவாங்க. நீங்கள் ரீலொகேஷன், அதாவது நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இதை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஆப்டிக்கல் கேபிள் ஒயரு, இதில் தான் வந்து இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம ரவுட்டரில் வந்து கனெக்ட் பண்ணணும். எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ரவுட்டர் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். சரிங்களா? ரவுட்ரு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ரவுட்ரு வந்து கொடுப்பாங்க. ஏர்டெலை பொறுத்த வரைக்கும் ரவுட்டராக இருந்தாலும் சரி, செட்டாப் பாக்ஸாக இருந்தாலும் சரி, சரிங்களா, ஒரே மாதிரி வந்து கொடுக்கறது கிடையாது. இந்த ரவுட்ரு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஒயிட் கலர் ரவுட்ரு. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஏரியாவில் வந்து ஸ்கொயராக பிளாக் ஒரு ரவுட்ரு கொடுக்குறாங்க. இந்த செட்டாப் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் செட்டாப் பாக்ஸ் 4.0. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் பாக்ஸ் வந்து ஒரு சில இடத்துல கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஏர்டெலை பொறுத்த வரைக்கும் மாறி மாறி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். சரிங்களா? ஸோ நமக்கு அலோகேட் பண்ணியிருக்கிறது வந்து இந்த ஒயிட் தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. சென்னையில் வந்து ஓவரால் வந்து இந்த ஒயிட் தான் அதிகமான இடத்துல கிடைக்குது. சரிங்களா? ஸோ வந்து நம்ம வெளியே எடுத்துருவோம். எடுத்தோம் அப்படின்னா அடாப்டர் வந்து உள்ளே இருக்கும். சரிங்களா? இது வந்து வெளியே எடுத்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரவுட்டர் வந்து கொடுத்துருக்காங்க.
உள்ள வேறு எதுவுமே கொடுக்கல. ஸோ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ ரவுட்ரு பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் ரவுட்ரு தான் நம்மக்கிட்ட இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா 4Gயும் சப்போர்ட் பண்ணும், 5Gயும் சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை எடுத்து விட்டுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க. பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூஎஸ்பி போடுற மாதிரி ஒரு போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இதில் பென்ட்ரைவோ இல்லை ஹார்ட் டிஸ்கோ, மினிமம் ஹார்ட் டிஸ்கோ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த ஐபி அட்ரஸை வந்து வச்சு உங்கள் கம்ப்யூட்டர்லையோ அல்லது உங்கள் லேப்டாப்லையோ அல்லது உங்கள் மொபைலையோ வந்து இதில் இருக்கிற ஸ்டோரேஜை வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம செப்பரேட்டாக மேக் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லேன் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. லேன் போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 போர்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து டேரெக்டாக உங்கள் கம்ப்யூட்டர்லையோ அல்லது லேப்டாப்லையோ நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு லேண்ட்லைன் நான் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு போர்ட் கொடுத்துருக்கான்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? இதுதான் அந்த போர்ட். இது வந்து லேண்ட்லைன் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு நம்பர் வந்து இது ஆக்டிவேஷன் பண்ணும் போதே இதுக்குன்னு ஒரு நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து வரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரீசெட் பண்ணிக்கிற மாதிரி எல்இடி பிளிங்க் ஆகினீங்கன்னா பிளிங்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஆன் ஆஃப் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன் பண்ணிக்க முடியும், திரும்ப லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பவர் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அடாப்டர் அவங்களே கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் அடாப்டர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ வந்து ஓவரால் போர்ட்ஸ் வந்து இவ்வளோ தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இதில் என்னென்ன இண்டிகேஷன் இருக்கோ அதில் எல்லாத்துலேயுமே லைட் வந்து ஒர்க் ஆகும். நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பவர் ஆன் பண்ணால் ஒரு லைட் ஒர்க் ஆகும், லிங்க் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைட் ஒர்க் ஆகும், லேன் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா ஒரு லைட் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு லைட் வந்து ஒர்க் ஆகும், பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்க முடியும். ஹெல்ப்லைன் நம்பர் வேணும் அப்படின்னாலும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை இது நீங்கள் QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னாலும் டேரெக்டாக அவங்க வெப்சைட்டுக்கு வந்து போகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வாலில் ஹேங் பண்ணிக்க முடியும். 2 ஹோல் கொடுத்துருக்காங்க, ஹேங் பண்ணிக்கவும் முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டேபிளில் கூட நீங்கள் வச்சுக்க முடியும். இந்த மாதிரி டேபிளில் கூட ஒரே ஸ்டாண்டர்டாக கூட உங்களால் வச்சுக்க முடியும். ஓகே, இது இப்போ வந்து இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஆப்டிக்கல் கேபிள் இருக்கு இல்லையா, ஃபைபர் கேபிள், இதை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கே தெரியும். சரிங்களா? ஸோ வந்து இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது இருக்கும். டேரெக்டாக நீங்கள் வந்து அதை வச்சு லாக் பண்ணிங்க அப்படின்னாலே கனெக்ட் ஆயிரும். ஓகே, கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ எக்ஸஸாக இருக்கிற ஒயர்லாம் நம்ம வந்து இதில் வந்து நம்ம ஜஸ்ட் வந்து சுற்றிட்டீங்கனால போதும். சரிங்களா? நீங்கள் வந்து டேபிளில் வைக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்க முடியும், அப்படி இல்லைன்னா ஹேங் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து இது பவர் தேவைப்படும் இல்லைங்களா? இது வந்து அடாப்டர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். அடாப்டர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 மீட்டர் வரைக்கும் லென்த் இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து இது அடாப்டர் வந்து நம்ம வெளியே எடுத்துருவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃப்ளக் பண்ணிடுவோம். ஃப்ளக் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணிடுவோம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஃப்ளக் பண்ணிட்டோம். ஃப்ளக் பண்ண உடனே இந்த பட்டன் வந்து ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து லைட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஸோ வந்து நம்ம ஃபுல்லாக லைட் இருக்கனால தெரியலை, தெரியுதுங்களா? பவர் வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நெட்வொர்க் வந்து கனெக்ட் லைன் வந்துருச்சு அப்படின்னா இந்த லைட் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து இந்த எல்லா லைட்டும் ஒர்க் ஆகுச்சு அப்படின்னா நம்ம வந்து வைஃபை கனெக்ட் பண்ணி ஸ்பீட் டெஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ ஆன் பண்ணோடனே ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். கான்ஃபிகரேஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ வந்து இது செப்பரேட்டாக வச்சுட்டு நம்ம செட்டாப் பாக்ஸை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, செட்டாப் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 4K செட்டாப் பாக்ஸ், ஆண்ட்ராய்ட் செட்டாப் பாக்ஸ். இதில் வந்து ப்ளே ஸ்டோர் இருக்கும், அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப்னு சொல்லிட்டு இது மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து 20க்கும் மேற்பட்ட OTT வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த OTTலாம் வந்து இந்த செட்டாப் பாக்ஸ் இருந்தால் மட்டும் தான் உங்களால் கிளைம் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ வந்து இப்போ வந்து செட்டாப் பாக்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணோடனே புக்லெட்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம தேவையில்லை, நம்ம வெளியே வந்து செட்டாப் பாக்ஸ் வந்து எடுத்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிமோட் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ வந்து இந்த ரிமோட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் ரிமோட் தான், இதையும் எடுத்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவர் அடாப்டர் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு HDMI கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ வந்து ஓவராலாக பாக்ஸ்குள்ளே வந்து இவ்வளோ தான் இருக்கும். ரிமோட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஸ்மார்ட் ரிமோட்டு. இந்த ரிமோட் வந்து உங்கள் செட்டாப் பாக்ஸில் வந்து ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் ஆயிரும். பழைய ரிமோட்லாம் இருக்கு இல்லையா, IR பிளாஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லைட்டை வச்சு டிவிக்கு நேராக தான் வச்சு கிளிக் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் தேவையில்லை. நீங்கள் வந்து பக்கத்து ரூமில் இருந்தால் கூட ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால அந்த ப்ளூடூத் கவரேஜ் எங்கெல்லாம் இருக்கோ அந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் இந்த ரிமோட்டு. இந்த பார்த்தீங்க அப்படின்னா டிவி வந்து பேர் பண்ணிக்க முடியும். உங்கள் டிவி ரிமோட்டை வந்து பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டிவி வந்து இந்த ரிமோட்டை அழுத்தினாலே உங்கள் டிவி வந்து ஆன் ஆகும். ஸோ வந்து டிவி ரிமோட் இல்லாமையே டிவி வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து ஒரு ரிமோட் இருந்தாலே போதுமானது. ஸோ டிவி ரிமோட் எப்படி பேர் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், எப்படி பேர் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம கிளியராக சொல்லியிருப்போம். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இதில் எல்லாமே இருக்கும். டிவி பேர் பண்ணிக்க முடியும், செட்டாப் பாக்ஸ் ஆன் ஆஃப் பட்டனு, டிவி வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும், வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், அமேசான் பிரைமோடைய ஷார்ட்கட் கீழெலாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஓவராலாக வந்து ஸ்மார்ட்டாக ரிமோட் இருக்கும். வாய்ஸ் சர்ச் இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் வயசானவங்க இருந்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலே இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்கிற பட்சத்தில் உங்கள் டிவியில் வந்து ரிசல்ட் வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பேட்டரி வந்து AAA பேட்டரி. ஸோ வந்து நம்ம AAA பேட்டரி போட்டுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செட்டாப் பாக்ஸ் வந்து பார்த்துருவோம். செட்டாப் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன சைஸ் செட்டாப் பாக்ஸ் தான். சரிங்களா?
2.0 மாதிரியோ அல்லது 3.0 மாதிரியோ பெரிய சைஸ்லாம் கிடையாது, ரொம்ப காம்பேக்டாக இருக்குது சரிங்களா. ஸோ வந்து எடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஏர்டெலோடைய லோகோ வந்து போட்டிருக்கோம். இது வந்து மேட் ஃபினிஷ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ரொம்ப சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதான் சரிங்களா. ரொம்ப சைஸ் வந்து காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் டிவின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 4K வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணோம். இது HDMI கேபிள் வந்து போட்டுக்க முடியும். டால்பி அட்மாஸ் வந்து எனபிளாக இருக்குது சரிங்களா. சவுண்ட் வந்து கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். இந்த செட்டாப் பாக்ஸ் போடுறது மூலிமா உங்கள் டிவி கலைஞர் டைப் டிவியாக இருந்தாலும் சரி, அல்லது ஓல்டு டைப் டிவியாக இருந்தாலும் சரி, அல்லது ஸ்மார்ட் டிவியே இல்லாமல் இருந்தாலும் சரி, உங்கள் டிவி வந்து ஸ்மார்ட் டிவியாக கன்வெர்ட் ஆயிரும் சரிங்களா. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ப்ளே ஸ்டோர்லாம் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 4 புஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து அவ்வளோதான் இருக்கும், வேறு எந்த ஸ்லாட்டும் கொடுக்கல சரிங்களா. ஸோ இதுதான் இருக்குது. போர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டனா போர்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. மேலேருந்து வந்து ஆண்டனா இருக்கு இல்லையா, அவங்க வந்து டெக்னீஷியனை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏவிஏ கேபிள் வந்து போட்டுக்க முடியும். ஏவிஏ கேபிள் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பழைய டைப் டிவி இருந்துச்சு அப்படின்னா, சிஆர்டி டைப் டிவியோ அல்லது ஓல்டு டைப் டிவியோ இருந்துச்சு அப்படின்னா இந்த கேபிள் வந்து தனியாக இருக்கும். இவங்க கொடுக்க மாட்டாங்க, செப்பரேட்டாக விற்கும். அதை வாங்கி நீங்கள் போட்டு உங்கள் டிவியில் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த மெல்லிசா இந்த ஹெட்ஃபோன் பின் மாதிரி இருக்கு இல்லையா, 3.5mm சாக்னு சொல்லுவாங்க. இந்த சாக் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா கன்வெர்ட்டராக வந்து ஒன்று இருக்கும். RCA கேபிள் எல்லோ, ஒயிட் அண்ட் ரெட், அதை வந்து உங்கள் டிவியில் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா HDMI போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கேபிளும் அவங்களே கொடுத்துருக்கறனால நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பென் டிரைவோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்கள் டிவியில் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒயரும் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஜஸ்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவரால் அவ்வளோதான் இதில் விஷயம். ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸுங்கிறது ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் கிளாரிட்டி வந்து 4K கிளாரிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி டால்பி அட்மாஸ் வந்து இதில் வந்து எனபிளாக இருக்கிறதுனால உங்களால் ஹோம் தியேட்டர்லாம் வந்து ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் வந்து ஆப்டிக்கல் கேபிள் இல்லையே பிரதர் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. ஏவி கேபிள் இருந்துச்சு அப்படின்னா ஆக்ஸ் கேபிள் மூலமா கனெக்ட் பண்ணிக்க முடியும் உங்கள் ஹோம் தியேட்டரை. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ப்ளூடூத் இருக்கு இல்லையா, ப்ளூடூத் மூலமா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ இது வந்து வெறும் அன்பாக்சிங் மட்டும் தான். இதோடைய ரிவ்யூலாம் வேணும்னா நம்ம டிவி ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இது என்ன வெர்ஷன் இது எப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வர வீடியோவில் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரவுட்டர் வந்து நேரம் கான்ஃபிகரேஷன் முடிஞ்சிருக்கும். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதோடைய ஸ்பீட் டெஸ்ட் பார்த்துருவோம் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து எல்லாமே கான்ஃபிகரேஷன் ஆயிருக்கு. ஆனால் உங்களுக்கு வந்து வெளிச்சம் தெரியாது, ஏன்னா ஃபுல்லாக லைட் வெளிச்சத்தில் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். நான் ஜஸ்ட் வந்து கை வச்சு காட்டுறேன் பாருங்களேன். 4G ஒர்க் ஆகும், 5G ஒர்க் ஆகும், என்னென்ன கான்ஃபிகரேஷன் இருக்கோ அது எல்லாமே வந்து கனெக்ட் ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ வந்து இப்போ வந்து இது ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, எனக்கு வந்து ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமில் வந்து 3.0 வேணும், சில்வர் கலர் பாக்ஸ் தான் வேணும்னு கேட்குறீங்க நம்மகிட்டயே. ஸோ வந்து உங்கள் ஏரியாவில் அவைலபிள் என்ன இருக்கோ அதுதான் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். இப்போ இந்த ரவுட்டர் இருக்கு இல்லையா, இந்த ரவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்குமா இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஏரியல் ஆண்டனான்னு சொல்லுவாங்க. 4G 5G சிக்னல் வந்து இதன் மூலிமா தான் கொடுக்கும். இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டனா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த மேலே டாப்பில் தூக்கி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்னல் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகும். பட் அந்த பிளாக் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரவுண்டாக ஒன்று கொடுத்துருப்பாங்க, செட்டாப் பாக்ஸ் மாதிரியே ஒரு ரவுட்டர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பர்டிகுலர் இடத்துலாம் கவர் ஆகும். அடுத்த ரூமுக்கு போனீங்க அப்படின்னா கூட கவரேஜ் இஷ்யூ இருக்குது. ஸோ அதையும் உங்களுக்கு ரிவ்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், செப்பரேட்டாக அதோட ரிவ்யூ நம்ம போடுவோம் சரிங்களா. ஸோ வந்து இப்போ இது ஸ்பீட் டெஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இது இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணோடனே ஏர்டெல் மைதின்னு சொல்லி போட்டிருக்கு இல்லையா, இது வந்து 5G உடைய ஸ்ட்ரென்த்து, இது வந்து 2.5G அதாவது 4G உடைய ஸ்ட்ரென்த்து சரிங்களா. ஸோ வந்து நம்ம வந்து 5Gலேயே நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம குரோமில் போயிட்டு ஸ்பீட் செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இதோடைய ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 40 Mbps நம்ம எடுத்திருக்கோம். பட் வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஏர்டெலோட இது 40 தான் நம்ம எடுத்திருக்கோம். பட் வந்து 50 வரைக்கும் இவங்க கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ வந்து ஏர்டெல்லில் ஒரு ப்ளஸ் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் 40 வந்து நம்மள்ட்ட கஸ்டமர்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கொடுக்குறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 Mbps எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ அப்லோடு வந்து 48 வந்துருச்சு, டவுன்லோடும் 48 பக்கம் வந்துருச்சு. ஓகேங்களா. இப்போ இதோடைய லேட்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா 4 மில்லி செகண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேமராக இருந்துச்சு அப்படின்னா ஏர்டெல் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ திரும்ப செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓவரால் வந்து டவுன்லோடு வந்து 48 வருது, அப்லோடு வந்து 47 வருது. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ளக்சுவேஷனே ஆகிட்டே இருக்கும். ஃப்ளக்சுவேஷன் ஆகுதுங்கிறது 48ங்கிறது 49 மாறும், இல்லை 50 52 கூட ஒரு சில டைமில் வந்துருக்கு சரிங்களா. ஸோ ஓவராலாக வந்து ஏர்டெலோட ஸ்பீட் டெஸ்ட் வந்து இந்த மாதிரி தான். ஸோ 100 Mbps அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா 110 வர்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ ஓவராலாக இதுதான் விஷயம்.
ஓகே பார்த்தீங்களா, இது வந்து வெறும் அன்பாக்சிங் மட்டும்தான் சரிங்களா. இதோட ரிவ்யூ வீடியோ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டிடிஹெச் கனெக்ஷன் வேணும் அப்படின்னா நம்மகிட்டே வாங்கிக்க முடியும். அது கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஏர்டெல் ஏர் ஃபைபர் கனெக்ஷன் வேணும் அப்படின்னாலும் அல்லது ஜியோ ஏர் ஃபைபர் கனெக்ஷன் வேணும் அப்படின்னாலும் ஸோ வாங்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணுங்க, வாங்கிக்க முடியும். இந்த வீடியோ கொஞ்சமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.